நடுவுல அவர் வந்தாரு, வந்து இந்த மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீடியோல வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிங்கோ நீயாவது கடைசி இருப்பல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சோ நம்ம இன்னைக்கு வந்து ஆனியன் ஜூஸ் வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம். 3 days 4 days வீட்ல இருப்பீங்க அப்பனா மட்டும் இதை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இது பண்ணிட்டு வெளியே போனீங்க, தலை வேர்த்துச்சுன்னா ஒரு பேடான ஒரு ஸ்மெல் வரும். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? யார் எப்படி நாய் வளர்த்து வச்சிருக்காங்க போட்டாடா. வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு சங்கீதா சேஸ் அண்ட் thank you so much for the birthday wishes. நிறைய விஷஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் விஷ் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ so much. ஆக்சுவலா அந்த பர்த்டே vlog வந்து இப்படி ஒரு விஷயமா டர்ன்ட் அவுட் ஆகும்ன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ட் நடுவுல அவர் வந்தாரு, வந்து இந்த மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீடியோல வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே ஃபைன், அவர் கேமியோ மட்டும் தான் பண்ணுவாரு அப்பப்போ, அதனால சரி ஓகே அவ்வளவுதான் பரவாயில்ல. நம்ம யூடியூப் சேனல் நம்ம யாரை நம்பி ஆரம்பிக்கல, யார் வம்புது முக்கு போல யாரை நம்பி நம்ம ரன் பண்ணல. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே நம்ம யூடியூப் சேனலை காப்பாத்திப்போம். பிங்கோ நீயாவது கடைசி இருப்பல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நமக்கு நம்ம பிங்கோ நம்ம தான் நம்ம யூடியூப் சேனல். என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் இல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம vlogல பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி நம்மளோட யூடியூபே ஒரு மாதிரி டேர்ன் ஆகி வேற ஒரு ரூட்ல போற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. சரி ஓகே ரைட், வழக்கம் போல நம்மளோட யூடியூபோட யூஎஸ்பி என்ன, செல்ஃப் கேர் ரொட்டீன். அதனாலதான் நம்ம வந்து யூடியூப் சேனலை லான்ச் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் லூஸ் மாதிரி. ஸோ அதனால வந்து சரி ஓகே, இதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து எல்லாரோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன். ஆக்சுவலா நேற்று நைட்டு தான் பிளான் பண்ணேன். என்னன்னா இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம், பயங்கர ஹேர் ஃபால் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனியன் ஜூஸ். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வெந்தயம் தேய்ச்சி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா, ஆனியன் ஜூஸ் தேய்ச்சி வந்து நம்ம வந்து ஹேரை வந்து கொஞ்சம் காப்பாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு கொஞ்சம் ஆனியன் ஜூஸ் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணி இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இதை வந்து நான் பண்ண போறேன். ஸோ அப்படியே ஒரு vlog-ஆ ரெக்கார்ட் பண்ணலாம், ரேண்டம் vlog. எப்படி நம்ம செல்ஃப் கேர் பண்றது, எப்படி ஃபேஸை கேர் பண்றது, எப்படி ஹேரை கேர் பண்றது, இந்த மாதிரி ஒரு ரேண்டம் vlog ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் வீடியோ. யா ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஆனியன் ஜூஸ் வந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ ஆனியன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி பண்றதுன்னு தெரியும் உங்க எல்லாருக்கும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறனால சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து கட் பண்ணி மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு அதோட ஜூஸ் நான் மாண்டேஜா காமிச்சிருப்பேன் வீடியோல. ஸோ அதோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதோ இவ்வளோ இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் அதிகமா இருக்கு, என் ஹேருக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, கடைசியில வந்து இருக்கிறது அப்படியே தலையில ஃபுல்லா ஊத்தி அப்படியே வந்து கொண்டு போட்டுருவேன். ஸோ இது வெறும் ஆனியன் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. முடி வந்து கொஞ்சம் இந்த சம்மருக்கு வந்து பயங்கரமா எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா சீவும் போதெல்லாம் பார்த்தா டைல்ஸ் ஃபுல்லா வெறும் ஹேரா இருந்தது. ஓகே ரைட், சும்மா வெட்டியா தானே இருக்கும், நம்ம வெங்காயத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு வெங்காயத்தை எடுத்து காலையில கொஞ்சம், இது என்ன தெரியுமா பிரச்சனை, இது ஒரு நம்ம வீட்டுல இருக்கீங்க ஒரு 3 days 4 days வீட்டுல இருப்பீங்க அப்பனா மட்டும் இதை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இது பண்ணிட்டு வெளியே போனீங்க, தலை வேர்த்துச்சுன்னா ஒரு பேடான ஒரு ஸ்மெல் வரும். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஸோ அது நீங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களால கூட பேர் பண்ண முடியாது. ஸோ வெளியில போகும்போது இதை பண்ணிட்டு வெளில போறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ற ஹேர் கேரா இருக்கட்டும், இல்ல ஸ்கின் கேரா இருக்கட்டும், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், நான் என்ன ஷேர் பண்ணாலும் தட் இஸ் வாட் ஐம் ஆல்சோ யூசிங். இப்போ இந்த வெந்தயம் நான் பண்றேன் அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். நான் ரெகுலரா என்ன பண்றேனோ அதை தான் வந்து நான் வந்து சேனல்ல போடுவேனே தவிர இன்னைக்கு ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணணும் அதனால நம்ம இதை இன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் நான் காமிச்சது கிடையாது. அண்ட் நான் ப்ரமோட் பண்ற ப்ராடக்ட்ஸும் அந்த மாதிரி காமிச்சது கிடையாது. ஸோ நான் இப்போ வெந்தயம் வெங்காயம்லாம் தலைக்கு யூஸ் பண்றேன், கடுக்காய் பொடி யூஸ் பண்றேன், கர்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் அதை தான் டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்றேன். ஸோ நான் ப்ராடக்ட் எல்லாம் ப்ரமோட் பண்றேன் வீடியோஸ் அப்படின்னா அந்த ப்ரமோட் பண்ணிட்டு அப்படி தூக்கி அந்த ப்ராடக்ட்டை நான் ஓரம் போட்டுற மாட்டேன். அதை தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரமோட் பண்ண பிராண்டை தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கடுத்து வர பிராண்ட்ஸையுமே நான் என்னோட ரூட்டீன் லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தட் இட் இஸ் நாட் தட் நான் ஒரு நாள் மட்டும் அதை காமிச்சிட்டு தூக்கி மூலையில போட்டு நான் பர்சனலா யூஸ் பண்ற பிராண்டை தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ற ஏதாவது ஒரு பிராண்ட்ல வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகுது,
அப்படின்னா நான் அந்த பிராண்டை ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். ஐ ஸ்வேர் அந்த பிராண்டை நான் கண்டிப்பா ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் ப்ரொமோட் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஆல்சோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததும் கிடையாது. இப்போ நான் ஒரு வீடியோல ஒரு பிராண்ட் நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 4 days 5 days முன்னாடி எனக்கு அந்த பிராண்ட் ரிசீவ் ஆயிரும். அந்த பிராண்டை நான் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தான் ஓகே இட் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் நான் என்னோட இதா இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், ஃபேஸ் வாஷா இருக்கட்டும், இல்ல நம்மளோட நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் தான் நான் ஷேர் பண்றேன். அண்ட் நீங்க வெந்தயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா வெந்தயம் யூஸ் பண்ணுங்க, ஆனியன் ஜூஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு வாரமும் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன், இல்ல நான் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவேன் புதுசா வீட்டுல, ஆலுவேரா வந்து தலைக்கு தேய்ப்பேன், இல்ல முகத்துக்கு தேய்ப்பேன், இல்ல வேற ஏதோட மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணா பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அதே மாதிரி நீங்க வெந்தயம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பயங்கர சைனஸ் ப்ராப்ளம் இருந்து நீங்க வெந்தயம் யூஸ் பண்ணி அதுல உங்களுக்கு சளி பிடிச்சி பயங்கர ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னோட பாடி ஹீட் பாடி, ஸோ எனக்கு வந்து எல்லாமே செட் ஆகும். எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ அதனால வந்து எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்க. அது பீட் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பீட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களோட ஓன் சாய்ஸ் தான் எல்லாமே. இது நல்லா இருக்கு நல்லா இல்லை, ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து நான் ஏன் இப்படி வைக்கிறேன்னா நிறைய இது வந்து தேய்ச்சிட்டேன், ஸோ ஆனியன் தேய்ச்சிட்டேன், அதனால அது அப்படியே வந்துட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஐயோ செம ஸ்மெல்லு. பட் வேறு வழி இல்லை. ஹேர் ஃபால் அப்படியே ஒரே ஒரு வாஷ் 2 washes அவ்வளோதான் சூப்பராக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிடும். நான் ரொம்ப ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இது. சரி ஓகே, இதை இன்னைக்கு vlogல ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செல்ஃப் கேர் vlog. ஓகே, வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு half an hour மட்டும் ஊற வச்சா போதும், அதிகமா வேண்டாம். half an hour to 45 minutes ஊற வச்சுட்டு போய் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டுருங்க. ஏன்னா கண்டிஷனர் கொஞ்சம் அந்த ஸ்மெல்ல இருந்து அவாய்ட் பண்ணும், அதனால கண்டிஷனர் போட்டுருங்க. நான் ஒரு half an hour கழிச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்றதுலே எப்ப பார்த்தாலும் வெறும் ஆனியன் மட்டும் தான் போடணும். வெறும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல தெளிவா, வெறும் ஆனியன் மட்டும் தான் போடுவேன், வேற ஒன்றும் போட தேவையில்ல. இந்த ஆனியனே ரொம்ப நல்லா இருக்கும், அதனால வெறும் ஆனியன் மட்டும் போட்டு உனக்கு தேய்ச்சி விடவா வேணாமா? ஓ சொன்னா கேட்கு. ஓ வேணாட்டி எனக்கு என்ன. ஸோ வெறும் ஆனியன் மட்டும் தான் போடணும். அவாய்ட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி கேரக்டர் பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அதுங்களுக்கு நல்லது. நானும் வெறும் ஆனியன் தான் சொன்னேன்ல, அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ. ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ண எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஆனியனே பயங்கர ஆமா சளி பிடிக்கும், சைனஸ் இருக்கவங்களுக்குலாம் சளி பிடிக்கும் கண்டிப்பா. ஆமா அதான் சொல்லிட்டு இருக்கேன், செட் ஆகும் ஹீட் பாடிக்குலாம் செட் ஆகும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே அது வந்து நமக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்றத ஒரே டைம்லயே கண்டுபிடிச்சலாம், அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இது காலங்காலம் என்ன தொல்லையா போச்சு இது. அவங்க தலைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். 4 ஆனியன் எடுங்கன்னா வெறும் 4 ஆனியன் மட்டும் எடுத்து வச்சுட்டு அரைவரையா தேய்ப்பீங்களா? உங்களுக்கு எவ்வளவு செட் ஆகுதோ அவ்வளவு செட் பண்ணி போடுங்க. என்ன கேள்வி இது, சொன்னாலும் குத்தமா இருக்கு சொல்லலனாலும் குத்தமா இருக்கு. ஓகே, ஒரு 1/2 hour 45 minutes கழிச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே பாய். எஸ், நல்ல ஒரு ஹேர் வாஷ், இருக்கிற ஷாம்பூலாம் அள்ளி போட்டு கண்டிஷனர்ல அள்ளி தெளிச்சு அந்த வெங்காய ஸ்மெல்ல போக்க முடிஞ்ச அளவுக்கு போக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெங்காய ஸ்மெல் லைட்டா வருது. பட் நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா முடிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது, அந்த மாதிரி தான். ஸோ நல்லா ஒரு ஹேர் வாஷ் பண்ணிட்டு சூப்பராக வந்து ஹேர் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கின் கேர் பண்ண போறோம். ஆக்சுவலா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர்ல நான் இப்போ கொஞ்ச நாளாவே கேள்விப்படுற ஒரு விஷயம், இந்த கொரியன் ஸ்கின் கேர் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து அந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண நமக்கு அந்த கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது உண்மையிலே. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்கின் வேணும், நம்ம வந்து கொரியன் சீரீஸ்லாம் நிறைய பார்ப்போம்ல, ஸோ அவங்கள மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைரலான கொரியன் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் தான் பியூர் ஆரிஜினோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், விட்டமின் சி ஃபேஸ் சீரம் அண்ட் விட்டமின் சி சீரம் கிரீம். நான் என்னோட vlogs ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் சி வந்து ரொம்ப 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 மார்னிங் ரொட்டீன்ல முக்கியம். அண்ட் நைட் வந்து ரெட்டினால்ன்றதை நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், என்னோட vlogsல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விட்டமின் சி இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் நல்லாவே யூஸ் பண்ணுவேன், நிறையவே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு 3 step ப்ராசஸ். இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் தென் ஃபேஸ் சீரம் அண்ட் தென் ஃபேஸ் கிரீம், இது மூணுமே நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுன்றதை நான் இப்போ சொல்றேன். பியூர் ஆரிஜினோட இந்த விட்டமின் சி காம்போ கொலாஜனை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்பாட் ஃப்ரீ அண்ட் பிரைட்டான ஸ்கின்னை ப்ரொமோட் பண்ணுது. பியூர் ஆரிஜினோட 3 step ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இஸ் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸ் வாஷஸ் இஸ் விட்டமின் சி அப்படின்னே சொல்லலாம்.
ஸ்கின்னை டீப்பா கிளென்ஸ் பண்ணி டர்ட்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஃபீலை கொடுக்குது. செகண்ட் ஸ்டெப் பியூர் ஆரிஜினோட கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் சீரம். 20x நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி அண்ட் யூசு லெமன். திஸ் இஸ் த மோஸ்ட் அஃபோர்டபுள் விட்டமின் சி சீரம் இன் இந்தியானே சொல்லலாம். டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணி பிரைட்டான க்ளோயிங்கான ஈவன் ஸ்கின் டோனை ப்ரமோட் பண்ணுது. இது நான் ஸ்டிக்கியா இருக்கிறதுனால ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வும் ஆயிடுது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் விட்டமின் சி சீரம் கிரீம். ஜென்ரலா எல்லா கிரீம்லயுமே ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும், அப்ளை பண்ணி முடிச்சதுமே ஒரு ஆயிலி ஃபீல் இருக்கும். பட் இந்த கிரீமோட ஸ்பெஷாலிட்டியே இது ஒரு நான் ஆயிலி மேட் ஃபினிஷ் வித் SPF ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சன் டேமேஜ். Overall, this combo delivers a deep cleansing, brightening and a daily protection for glowing and a healthy Korean glass skin. So, avladhaan simple 3-step routine, morning routine. Vitamin C face wash, vitamin C serum, vitamin C serum cream. avladhaan simple morning routine முடிஞ்சிருச்சு. And இந்த products எல்லாமே dermatologically tested. என்னோட coupon code யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஆஃபரும் இருக்கு. எல்லா ஸ்கின் டைப்பும் சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பியூர் ஆரிஜினோட வெப்சைட் Amazon, Flipkart, Meesho and Purpleலயுமே அவைலபிளா இருக்கு. யார் அந்த வாட்டர் பாட்டில் இப்படி ஆக்குனது? இது குடிச்சிட்டு இருந்த வச்சிருந்த வாட்டர் பாட்டில். இது யார் இந்த வேலையை பார்த்தது? அப்படின்னா அப்படின்னா இதான் வந்து விளையாடுறதுக்கு வாட்டர் பாட்டில், இந்த பார்சலோட அட்டை பாக்ஸ், இதெல்லாம் தான் விளையாடுறது. பாரு எப்படி நாய் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவு த டே கோஸ் ஃபார் மீ. ஒரு ப்ராப்பர் செல்ஃப் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் அண்ட் செல்ஃப் கேர், ஐ மீன் ஸ்கின் கேர் ரெண்டுமே நம்ம பார்த்தோம்ல. ஆக்சுவலா உனக்கு ஒன்று தெரியுமா, பிங்கோக்கு முடி சீவி விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தலை சீவி விட்டு முடி நிறைய கொட்டுது. இப்பதான் டானிக்லாம் கொடுத்தேன். ஸோ முடி தலையை சீவி விட்டுருவா, அதை சீப்பு எடுத்து வச்சிருக்கேன். பிங்கோ இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இது யாரோடது? இது யாரோடது இந்த சீப்பு? இங்க பாருடி. பை த வே, ஷீ இஸ் நாட் brought to the house by me. I just adapted her. இல்ல உனக்கு தெரியும்ல. ஸோ இவ அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இருந்தா, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால தூக்கிட்டு வந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ரைட். ஒரு ஆமா, பிங்கோ வச்சிருக்க சீப்பு இது. ஆக்சுவலா முந்தியெல்லாம் நிறைய முடி கொட்டும். பேசாம இதுக்கும் வெங்காயம் தேய்ச்சி விட்டுருக்கலாம்ல. ஏன் எனக்கு தோணுது, முந்தியெல்லாம் இந்த சீப்ல சீப்பும் அவ்வளவு ஹேர் வரும். இப்ப நான் அந்த டானிக் எல்லாம் கொடுத்து சரி பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ இப்போ இந்த சீப்ல முடியே வரக்கூடாது. ஆக்சுவலா இதுக்கு பேசாம வெங்காயம் தேய்ச்சி விட்டுருந்துருக்கலாம். இதோட ஸ்கின் கேர், ஹேர் நம்ம எப்படி பண்றோம்ல, ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பண்றோம்ல. ஸோ அந்த மாதிரி ஐயோ இரு ஓ டப்பா தான். நீங்க என்னதான் ஒரு டாக் பிரீடா வாங்கி காசு கொடுத்து வாங்கி நீங்க சூப்பரா ட்ரைன் பண்ணாலும் ஸ்ட்ரீட் டாக் இருக்கிற அந்த ஒரு அறிவு வந்து அதுங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த ஒரு ஒபீடியன்ஸ் எல்லாமே, அந்த ஷார்ப்பா இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். வேற லெவல். நம்மளோட கண்ட்ரி டாக்ஸ் தான். நான் என்னதான் வந்து பிரீட் டாக்ஸ் வளர்த்தாலும் ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் ஸ்ட்ரீட் டாக்ஸ். And I always have a special concern for street dogs. எப்பவுமே நான் என்ன மட்டும் எனக்கு கேர் பண்ணிக்கல, என்னோட டாகை உனக்கும் நான் சேர்த்து இது வச்சு விடுறேன்னு சொன்னேன். இதான் வேணான்ட்ட. உனக்கு முடி கொட்டுது இல்ல, டெய்லி வேக்ஸ் போட்டு டெய்லி ஹீட் எல்லாம் பண்ணி முடி கொட்டுது தானே. ஹேர் கட் பண்ணில நான் உட்காந்து வெங்காயம் தேய்ச்சி விட்டுருப்பேன்ல, தப்பிச்சிருப்பேன்ல. போச்சா? இருங்க பாரு. எது வேணும்? இது யார் பெல்ட்? உன் பெல்ட்டா? இது யாரோடது? போட்டாடா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான vlog பார்த்தோம். செல்ஃப் கேர் ரொட்டீன்ல ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஜென்ரலா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்லாம். ஓகே. ஸோ வேற ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுமா அரவிந்த்? போதுமா? டாக் கேர் பார்த்தோம். நீ எல்லாம் பேசலாமா? என்கிட்ட கேட்கலாமா நீ சமைக்க தெரியாதா? ஆக்சுவலா பிஃபோர் வெட்டிங் போனது இல்ல குக்கிங் vlog. பிஃபோர் வெட்டிங் போனது குக்கிங் vlog போன வருஷம் போட்டது. சரி ஓகே, அதெல்லாம் பேசாத போ. ஆமா, ஆக்சுவலா நம்ம குக்கிங் vlog போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன டிஷ் செய்யலாம்? என்ன டிஷ் செஞ்சு தர? நான்வெஜ்ல என்ன வேணும்? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா? என்ன வேணும்? ஃபிஷ் குழம்புலாம் வச்சுட்டேன், மட்டன் குழம்பு வச்சுட்டேன், சிக்கன் 65 வச்சு தரவா? குக்கிங் vlog கட் நம்ம வழக்கம் போல என்ன பண்றோமோ அதே பண்ணி போலாம். உனக்குலாம் ஒண்ணுமே நான் காப்பி அடிச்சிருக்கேன். ஆனா நான் காப்பி அடிச்சாலும் ஜென்யூனா ஒத்துப்பேன். இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச டிஷ் இல்ல, இது வேற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து காப்பி அடிச்சதான்றதை நான் சொல்லிடுவேன்.
சொல்லு என்ன வேணும்னு சொல்லு. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். என்ன வேணும்? நான் நெக்ஸ்ட் vlogல அதை பண்ணி காட்டுறேன். என்ன வேணும்னு சொல்லு. கீ ரைஸ். வெறும் கீ ரைஸா? கீ ரைஸ் அண்ட் சிக்கன். பெப்பர் சிக்கனா? ஓகே ரன். கீ ரைஸ் அண்ட் பெப்பர் சிக்கன் வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து ஒரு குக்கிங் vlog-ஆ போட்டு பண்றோம். நீ வந்து கீ ரைஸும் நீ தான் வைக்கிற. நீ கீ ரைஸ் வை, பெப்பர் சிக்கன் நான் வைக்கிறேன்றதெல்லாம் இருக்க கூடாது. சரி ரெண்டுமே நானே வச்சுக்கிறேன். என்ன எனக்கெல்லாம் சமையல் வந்து ஒரு சவாலே கிடையாது, புரியுதா? அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் நானு. டேஸ்ட் பண்றது மட்டும் தான் உன் வேலை. ஓகே நெக்ஸ்ட் vlog வந்து நம்ம வந்து குக்கிங் vlog-ஆ போட்டு சமைச்சு அரவிந்துக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சு பார்க்கலாம். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு குக்கிங் vlog-ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே see you bye.